பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது உடனடியாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த பிஸ்னஸ்லலாம் வந்துட்டு லாபம் எடுக்க முடியும், ஒரு வருமானம் எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகிறவங்களாகட்டும். அடுத்தது நம்மளோட இன்கம்க்கு நம்ம என்ன பண்ணுறது, டே டு டே லைஃப்பை ரன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஈவன் வாடகை வாங்குறவங்க வாடகை வாங்கிட்டு தான் இருக்காங்க. கடையில் போய் நம்ம ஒரு மளிகை சாமான் வாங்கணும் அப்படின்னா அந்த கடைக்கும் நம்ம பொருட்களை வாங்கும்போது காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஏதாவது ஒரு இன்கம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைப்போம். இல்லை நம்மக்கிட்ட இருக்க கொஞ்சம் காசை வச்சு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அட்லீஸ்ட் அது நமக்கு ஒரு இன்கமை ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நான் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் சர்வீஸ். நான் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 3 டைப் ஆஃப் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்குங்க. அட்வான்ஸ்டு லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸ் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எனி டைம் அதில் ஒரு அட்டெண்டர் இருப்பாங்க, ப்ளஸ் ஆக்சிஜன் சப்போர்ட், நமக்கு எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸ் அதில் இருக்கணும். அதுதான் ஒரு மினி ஹாஸ்பிட்டல்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மினி கிளினிக் அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் அட்வான்ஸ்டு லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸ். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பேசிக் லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸ். அதாவது ஒரு அளவுக்காவது அங்கே உயிர் காக்கும் கருவிகள் ஏதாச்சும் வச்சுருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பேஷண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆம்புலன்ஸ். நான் 3வது இருக்குது பார்த்திங்களா, பேஷண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆம்புலன்ஸ், அதை பற்றி தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆம்புலன்ஸ்க்கு நமக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் தேவை கிடையாது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நிறைய ஆகுது. நம்ம கைக்குள்ளே வச்சோம் அப்படின்னா ஒரு 2 லட்ச ரூபாலேருந்து 3 லட்ச ரூபாக்குள்ளேயே ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பிஸ்னஸ் நம்மளால் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ஓகே, இதோடைய வருமானம் என்ன, நமக்கு யார் ஆர்டர் கொடுப்பாங்க இந்த பிஸ்னஸ்லேருந்து, அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நியூ வெஹிக்கிள்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஓகே. இப்போ வெஹிக்கிள்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது ரிலேட்டட் லைசன்ஸ் பற்றி எப்படி அப்ளை பண்ணுறது தெரியணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெஹிக்கிள்ஸோட ஆன்லைன் உங்களுக்கு ஷோரூம் ப்ரைஸும் இருக்கும். அதில் ஜஸ்ட் நீங்கள் அதில் வெரிஃபை பண்ணி பாருங்கள். மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு 7,000 வரைக்கும் இஎம்ஐ வரும். 5 இயர்ஸ் வரைக்கும். நம்ம புதுசாக ஒரு ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா மாருதி சுசுக்கிலே ஈக்கோ இருக்குது பார்த்திங்களா, அந்த வண்டி தான் ஆம்புலன்ஸ் சர்வீஸ்க்காக மாடிஃபைட் பண்ணிக்கிறாங்க. இதே நீங்கள் ஒரு யூஸ்டு வெஹிக்கிள்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா நமக்கு 1.5 lakhsலேருந்து 2 lakh rupees வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். ஒரு யூஸ்டு ஆம்புலன்ஸ் வாங்கி அந்த வண்டியை கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் ஆம்புலன்ஸ் சர்வீஸ். உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் பார்த்து எடுக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ்டு வெஹிக்கிள்ஸே எடுத்துக்கலாம். யூஸ்டு வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 6 lakh கிட்ட ஒரு பட்ஜெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 அல்லது 3 வெஹிக்கிள்ஸ் கூட பார்த்து எடுத்துக்கலாம் ஒரு டைப் போடுறதுக்கு. அப்படி இல்லை நான் புதுசாகவே போயிடுறேன், ஒரு வண்டி எடுக்கலாம், இல்லை ஒரு 3 வண்டியோ ஒரு 5 வண்டியோ நாங்கள் போட விருப்பப்படுறோம், இது லோன்ஸில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஓகே. டவுன் பேமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு போட்டு ஒரு 10,000 rupees கிட்ட ஃபஸ்ட்டு பே பண்ணுற மாதிரி, 20,000 rupees கிட்ட ஃபஸ்ட் பே பண்ணுற போட்டோன்னா 5 வருஷத்துக்கு நமக்கு 7,500 8,000 இந்த மாதிரி ரேட்ஸ் அது டிபெண்ட்ஸ் நம்மளோட இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறது மூலயமா வரும். ஆனால் இதோடைய வருமானம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இப்போது ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் முக்கியமாக யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா ஒரு ஃபிசிஷியனை போய் ஒரு கிளினிக்கில் ஒரு ட்ரீட்மெண்ட்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னும் போதும், அதே போல் எக்ஸ்ரேஸ், லேப் இந்த இடத்துல தான் தேவைப்படும். இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து ஒரு பேஷண்ட்ஸை இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறாங்க, ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் அந்த பேஷண்ட்ஸால் நடந்து போக முடியாது, அவங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் சப்போர்ட் தேவை. அது ஈவன் ஒரு லேபாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், கிளினிக்காக இருக்கலாம். அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் டைப் பண்ணி வச்சுருப்பாங்க ஆம்புலன்ஸஸ், நிறைய ப்ரைவேட் ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸில் அந்த பேஷண்ட்ஸை கூப்பிட்டு போய் அங்கே ஸ்கேன் எடுத்துகிட்டு திருப்பி கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஓகேங்க, இப்போ இதுக்கு டிரைவர்ஸ் எப்படி, அதே போல் இதுக்கு அட்டெண்டர் யாராவது கூட இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போது இது எமர்ஜென்சி சர்வீஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணல அட்டெண்டர் இருக்கிறதுக்கு. ஸோ ஒன்லி டிரைவர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த டிரைவருமே இப்போ நீங்கள் எம்ப்ளாய் பண்ணிக்கிறீங்களா டிரைவரை, இல்லை அந்த கிளினிக்ஸ் எம்ப்ளாய் பண்ணிக்கலாமா அப்படின்றத முன்னாடியே நீங்கள் பேசிக்கணும். இப்போது டிரைவரோடு சேர்த்து நீங்கள் எம்ப்ளாய் பண்ணிக்கணும்னு விரும்புகிறீங்க, நான் ஒரு வண்டி போடுறேன், டிரைவரும் நானே கொடுத்துட்றேன் அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு சார்ஜஸ் கான்ட்ராக்டில் உங்ககிட்ட பேசிப்பாங்க. இதுக்கு பேஷண்ட்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறது என்ன அமௌண்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும் இல்லைங்களா. ஒரு நார்மல் ரெக்குயர்மெண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா
எனி ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், அதே போல் பார்த்திங்க அப்படின்னா கிளினிக்ஸ், லேப், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் லெபார்ட்ரி எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி எங்ககிட்ட ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்குது. அதாவது ப்ரைவேட் கார் ஆம்புலன்ஸ். இது நம்ம பெருசாக இருக்க பார்த்தா டெம்போ வண்டி, அந்த வண்டி கிடையாது இது. ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் வச்சுருக்கோம், உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் எல்லாருமே அதை அக்செப்ட் தான் பண்ணுவாங்க. 1500 rupees வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து போயிட்டு ஒரு ஸ்கேனோ ஒரு எக்ஸ்ரேவோ ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா பேஷண்ட்ஸ்க்கு. இப்போது நமக்கோடைய சார்ஜஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1000 rupees வரைக்கும் ஒரு பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் வண்டி பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி வந்து இவ்வளோ அமௌண்ட் உங்கள் வண்டிக்கு அப்படின்ற மாதிரியும் கொடுப்பாங்க. ஒரு 75,000 80,000 இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டு உங்களுக்கு மொத்தமாக எல்லா செலவும் நாங்கள் பார்த்துக்குறோம், பட் இந்த அமௌண்ட் உங்களுக்கு கொடுப்போம் அப்படியும் சில கிளினிக்ஸ் பேசுவாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 800 rupeesனு நார்மல் ஒரு பேஷண்ட்ஸ்க்கு எடுத்தீங்க அப்படின்னாலே ஒரு 20 பேஷண்ட்ஸ் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எனி கிளினிக்ஸோ லேபோ ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்தா 16,000 rupees. ஸோ டிரைவரோட சேலரி ஹைலி பெய்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிரைவருக்கு தான் நம்ம சேலரி கொடுப்போம். ஏன்னா நம்ம இப்போது ஒரு பேஷண்ட்ஸ் வந்து அவர் கூட்டு போய் ஒரு ஸ்கேன் எடுக்கிற இடத்துக்கு இறக்குறாரு அப்படின்னா அங்கேருந்து அந்த டிரைவர்ஸை போடுறது தான் உள்ளே கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. ஸோ அட்டெண்டர்னு தனியாக வச்சு அவங்களுக்கு பே பண்ண மாட்டாங்க. டிரைவருக்கே நல்ல லம்சமாக 40,000-50,000 வரைக்கும் கூட ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது above 4 lakh வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ மந்த்லி இன்கமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 lakh 15 lakhs இந்த மாதிரி. பட் இது எல்லாமே எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ. யாருமே கையில் காசு வச்சு இந்த மாதிரி ஒரு 1 கோடி ரூபா செலவு பண்ணுறது 50 லட்ச ரூபா செலவு பண்ணுறது அப்படின்னு வண்டியை வாங்க மாட்டாங்க. இப்போது நம்மளோட ஓன் யூஸ்க்கு நம்ம வெஹிக்கிள்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு லோன் போட்டு தான் இதை வாங்குவோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சூப்பரான பிஸ்னஸ். நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸ்க்காக நான் சொல்கிறேன், இந்த சுச்சுவேஷன்ஸ் ஓவர் ஆகிட்டா இந்த பிஸ்னஸ் எப்படி போகும்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸை நான் உங்களுக்கு கோவிட் கூடயே ரிலேட் பண்ணலை. ஏன்னா இது நான் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அப்படின்னும் போது நார்மலாக வந்துட்டு ஒரு இனிஷியலில் பார்த்தீங்க அப்படின்னா கோவிட் பேஷண்ட்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்ட்டு இல்லை, எனி பேஷண்ட்ஸ். அது லேபுன்னும் போது எல்லா விதமான பேஷண்ட்ஸும் அவங்க வருவாங்க. ஸோ கோவிட் பேஷண்ட்ஸ் தான் நம்ம வந்து கூட்டிகிட்டு போகணும் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து பயந்துடாதீங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் அதே போல் கிளினிக்ஸில் இங்கெல்லாம் வந்துட்டு பேசுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதுக்கு அப்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதில் இருக்குது அப்படின்றத கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நார்மலாக நான் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா புதுசாக வாங்கினா என்ன ப்ரைஸு, நீங்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அதை போட்டிங்க ஒரு இஎம்ஐ ஆப்ஷன்ஸில் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், எப்போ அடையும் கடன் அப்படின்னு தான். எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே நம்மளுடைய ஆம்புலன்ஸ் அவங்க ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் பேஸில் போடுவாங்க. 5 years 3 years அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட வெஹிக்கிள்ஸ் பார்த்து எடுக்கிறதும் நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள்ஸாக நீங்கள் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் ஜஸ்ட் வந்து ஒரு பேஷண்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஆம்புலன்ஸ் தான் வந்துட்டு இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கிறது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த கோவிட் பேஷண்ட்ஸ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட்டிகிட்டு போகிறது கூட இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆம்புலன்ஸ் சர்வீஸை கூப்பிட்றதுனால ஆம்புலன்ஸுக்குமே வந்துட்டு டைமிங் நமக்கு டிஃபர் ஆகுது. ஸோ அந்த ஒரு பிஸ்னஸில் நீங்கள் இறங்கணும், அந்த ஒரு சர்வீஸில் நீங்கள் இறங்கணும் விரும்புகிறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் அதுக்கும் போகலாம். அதுக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. அது எனக்கு எக்ஸாக்டாக அந்த பேஷண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜஸ்ன்னு எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் நாங்கள் அந்த மாதிரி நீங்கள் கோவிட் பேஷண்ட்ஸை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸில் கூட்டு போகிறதுக்கு அப்படி நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னும் போது ஸோ நீங்கள் அந்த டைப் ஆஃப் பிஸ்னஸும் சர்வீஸும் எடுத்து பண்ணலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தேவையான லைசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், அப்ளை பண்ணலான்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெஹிக்கிள்ஸோட சார்ஜஸ் புதுசாக வாங்கினா காஸ்ட் எவ்வளோ வரும்ன்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்மளோட சேனல் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.